அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி. முதல்ல திருவாய்மொழியாகட்டுமா, யாராவது புதுசாக வந்திருந்தாங்கன்னா அவளுக்காக ஸ்ரீபாஷ்யம் இதில் பார்க்கணும். நம்ம திருவாய்மொழி ப்ரிப்பேர் பண்ணலாம் எல்லாம் எப்பவுமே வந்துவா தான் நினைக்கிறேன். யாரும் புதுசாக யாரும் வந்தா நினைக்கிறேன். அதனால நம்ம திருவாய்மொழியே ஆரம்பிக்கலாம். திருவாய்மொழியில இருந்து ஆரம்பிக்கலாம். இரண்டாம் ஸ்ரீபதி திருவாய்மொழியின் எந்த 3 பத்துக்கள் சரணாகதியையும் எந்த 3 பத்துக்கள் பலமாகிற கைங்கரியத்தையும் விவரிக்கின்றன? முதல் 3 பத்துக்கள் கைங்கரியத்தையும் 4, 5, 6 சரணாகதியையும். கிரமம் மாற்றி சொல்றது. துவயத்தில் இருக்கக்கூடிய கிரமத்தை ஆராடி இங்க ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஏன் அந்த மாதிரி கிரமத்தை மாத்தறாருன்னு உபதேச கிரமத்தில் சொல்கிறார். ஏன்னா உபதேசம் பண்ணும்போது முதல்ல வந்து பலனை சொல்லி அதுக்கப்புறம் சொன்னாக்கா அதை வந்து அனுபவத்தில் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுனால முதல்ல பலனை பற்றி தெரிவிச்சாதான் அந்த பலனை அடையிறது எப்படி அப்படின்னு ஆகாங்ஷை வரும். ஆகாங்ஷை எதிர்பார்ப்பு, என்ன சாதனம் இவங்க எதிர்பார்ப்பு வரும். அப்போ அந்த சாதனத்தை சொல்றது தான் உபதேச வேலைகள். ஆனால் அனுஷ்டிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், முதல்ல சாதனத்தை அனுஷ்டிப்போம், அதுக்கப்புறம் அதுக்குண்டான பலன் அனுஷ்டிப்போம். 3 பத்துக்களில் துவயமகா மந்திரத்தில் பூர்வ உத்தர வாக்கியத்தை எந்த கிரமத்தில் அறிவிச்சிருக்கோம் நம்ம போய் பார்த்துக்கணும். மாற்றி அறிவிச்சுகிறார் அப்படின்றத. அடுத்த கேள்வி, ஆழ்வார் தம்முடைய முதல் பத்தில் எந்த வார்த்தையை பிரமாணமாக கொண்டு எம்பெருமானை பரம் பொருள் அறிவிச்சுகிறார்? சுடர்மிகு சுருதியுள் செவியுண்ட சுரணே வன்புகழ் நாரணன் தென்கடல் சேரே. வன்புகழ் நாரணன் தென்கடல் சேரே. ஓ, நாரணன் தென்கடல் சேரேன்னு சொல்லும் போது அது அது வராது. அது அது எதுக்கு ஆச்சரியம் எல்லாம் எடுக்கிறாங்கன்னா, முதல் பதிகத்துல உயர்நல இந்த தேவத்தை என்ன அப்படின்னு வெளியிடல. ஒருத்தங்க இருக்கான், ஏர்வரும் அமரர்களுக்கு அதிபதியாக இருக்கான் அப்படின்னு சொன்னாலே இந்த தேவத்தை குறிப்பிட்டு யாரும் சொல்லல. அது இந்த 2ஆம் பதிகத்துலதான் வன்புகழ் நாரணன் அப்படின்னு முதல்ல இதுதான் அந்த பரதேவத்தை ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு அதுக்கு ஆச்சாரியர் பார்த்துட்டு சுடர்மிகு சுருதி அப்படின்றதுதான் நான் சொன்னதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னா சுடர்மிகு சுருதி. என் மஞ்சுளா மாமி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன், சொல்லலாம். முதல் பதிகத்துல என்ன பாசுரத்தை கொண்டு ஆழ்வார் வந்து நான் வந்து வேதத்தை தான் பிரமாணமாக கொள்ளுறேன் அப்படின்றது சாதிச்சார். வன்புகழ் நாரணன் தென்கடல் சேரே உங்க பிரமாணம் எதுவும் வரல இல்லையா? சுடர்மிகு சுருதி. ஓகே, அதுதான் முதல் பதிகத்தில் இருக்கு இல்லையா? வன்புகழ் நாரணன் அப்படின்றது வீடு மென்றோம் 2ஆவது பதிகத்துல. ஆமா, முதல் பதிகத்திலையா? முதல் பதிகத்துல சுடர்மிகு சுருதி அப்படின்றது. 2ஆவது பதிகத்துல இருக்கிற வீடு வன்புகழ் நாரணன் அப்படின்றது ஒரு பிரமாணத்தை பத்தி இல்ல. என்ன தேவத்தை, பரதேவதை என்ன அப்படின்னு இந்திரனா சிவனா யாரு அப்படின்னா வன்புகழ் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் தான். வேறு வர உயர்நலான்னு சொன்னது ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன். செல்வநாராயணன் செல்வநாராயணன் அப்படின்றது இதுல வருது, 10ஆவது பதிகத்துல வருது. 10ஆவது பதிகத்துல. ஓகே,
நான் பரத்துவத்தை பத்தி நினைச்சுட்டேன். பிரமாணம் தெரியல. பிரமாணம் வந்து தொடர்மைக்கு சுருதியோடு தான் வந்திருக்கு. ஆமா. அப்புறம் 2ஆம் பத்தில் சுவாமி நம்பிள்ளை ஆழ்வாருடைய உணர்வுகள் என்னவென்று காட்டி அருளினார். இப்போ நமக்கு ராடா இருக்கு கேள்வி, என்ன ஞாபகம் இருக்கு? ஆழ்வாருடைய உணர்வுகள் என்ன 2ஆம் பத்தில? அவருடைய ஆனந்தத்துக்காக, பகவானுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் செய்யும். அது 3வது பத்து இல்ல இல்ல, உடம்ப கழித்து தரணும்னு வேண்டார் சுவாமி. என்னது? உடம்ப கழித்து திருநாட்டுல நித்திய சூரிகளோட அந்த அனுபவத்தை பெறணும்னு அடியார்களுடன் கூடும். அதுவும் இருக்கு. திருநாட்டுல போய் அடியார்களுடன் கூடணும் அப்படின்னு இருக்கு. சரி, 2 அம்சம் வந்திருக்கு. அடியார்களுடன் கூடி மகிழ்கிறார், மகிழ்ந்து எல்லாரையும் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறார். அதுவும் இருக்கு. உபதேசம் எனக்காக இல்ல, உன்னோட சந்தோஷத்துக்காகத்தான் நான் பண்ணேன். சரியா, அந்த 2 அம்சமும் இருக்கு. அதாவது தானும் வந்து அந்த உடம்பை விட்டுட்டு போகலாம் அப்படின்றது ஆசைப்பட்ட, அதே போல நலமந்தம் இல்லதோர் நாடு குடுவி, நலமந்தம் இல்லதோர் ஒளிக்கொண்டு கூடுவது என்று கொள்வது. ஆமா, நான் ஆசைப்பட்டேன். உடன் கூடுவது என்று கூட தான் ஆசைப்பட்டேன். நம்ம என்ன பண்ணோம்னா நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர் அப்படின்னு நமக்கும் அதுதான் அருளி செய்யறேன். போங்கோ அப்படின்னு உபதேசம் பண்ணினார். இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா, ஆழ்வாருக்கு மோட்சத்துல ஆசை இருக்கு அப்படின்னு பெருமாள் தெரிஞ்சுக்கிட்டார். சரி, அதுக்கப்புறம் ராதாமாமி நீங்க சொல்லுங்க, பெருமாள் வந்து மோட்சத்தை கொடுக்க வர என்னாச்சு 2ஆம் என்னாச்சு? அவர் வேண்டாம். கொஞ்சம் உறக்கமா சொல்றீங்களா? கொஞ்சம் உறக்கமா சொல்றீங்களா? ராதாமாமி சொல்றது மத்த வாழ்க்கையும் கேக்குறதா? கேட்கல சுவாமி. கேட்கல இல்லையா? கேட்கல. இப்ப கேக்குறது சுவாமி, மற்றவாள்லாம் மியூட் பண்ணணும், அப்பதான் கேட்கும் சுவாமி. கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாரும் யாரு பேசுறா மட்டும் இதுல இருங்கோ. ராதாமாமி சொல்லுங்க. அவர் வந்து தனக்கையாக எனக்கு கொள்ள வேண்டும் என்று அவர் அவரே இது பண்ணணும், நான் முயன்றேன்னு இருக்கக்கூடாதுன்றாங்க. அது அது எக்ஸாக்டா இங்க அந்த அர்த்தம் கிடையாது. நீங்க சொல்றது உங்க சம்பிரதாயத்துல இப்போ என்னுடைய முயற்சியால நான் பெறக்கூடாது அப்படின்னு, அது 5ஆம் பதில கலைவாய் பின்னும் கலையாது ஒழிவாய் கலைகள் மற்றிலே அப்படின்னு உன்னுடைய திருவடிகளுக்கு இவாளோட இங்க கைங்கரிய மத்தவாளுக்கு உபதேசம் பண்றதுக்கோசரம் நான் இங்கேயே இருக்கேன், திருநாட்டுக்கு வரலங்கிற மாதிரியும் அவர் மனசுல மத்த இவாளுக்கு உபதேசம் பண்றதுக்கு இல்ல. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்லல. பெருமாள் தான் போராடுறார். ஆழ்வார் எப்படியாவது இந்த லோகத்துல வைக்கணும், அப்பதான் திருவாய்மொழி பூர்த்தி ஆகும்னு அவர் தான் போராடுறார். ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடுத்து எங்க சேவிச்ச ஞாபகம், பெருமாள் எடுத்து என்ன சொல்றாருன்னா, யாருக்கு வந்து இந்த லோகத்துல இருக்கணும்னு ஆசை இருக்கோ நீ அவளை வச்சுட்டு திருவாய்மொழியை பூர்த்தி பண்ணிக்கோ, என்ன ஆளை விட அப்படின்றது ஆழ்வார். என்ன ஞாபகம் திருவடிக்கு அங்க என்ன சொல்றாரு, ஆச்சாரியர் என்ன காட்டுறான்னா, மத்த யாருக்கு ஆசை இருந்தது இந்த லோகத்துல, அதாவது ஆசைன்னு சொல்லக்கூடாது, இந்த லோகத்துல யாருக்கு பொருத்தம் இங்க வச்சா சரி பரவாயில்ல, ரொம்ப நேரம் கொதிப்புலாம் கிடையாது, பரவாயில்ல நீ யாரு சொன்னா அப்படின்னா திருமழிசை பிரான் அப்படின்னு வியாக்கியானத்துல அரும்பது உரையில காட்டுறான். ஏன்னா திருமழிசை ஆழ்வார் என்ன பண்ணார், 4700 வருஷங்கள் இந்த லோகத்துல எழுந்தருளி இருந்தார் இல்லையா, அவரை வச்சுட்டு திருவாய்மொழி பாட அப்படின்னு பாடியிருக்காமே. நான் முன்னாடி வந்து ஆழ்வார் தானே திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு ஆச்சாரியெல்லாம் காட்டுறான். இந்த ராதாமாமி சொன்னதுல அந்த சொப்ரவருத்தி நிவர்த்தி அப்படின்றது சம்பிரதாயத்துக்கு முக்கியமான அர்த்தம். நீ பண்றது வச்சுதான் நான் மோட்சத்தை பெறணும் அப்படியே, நான் ஒரு எத்தனத்தை பண்ணி உன்னுடைய திருவடியை அடையுங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சம்பிரதாயத்திற்குரிய அர்த்தம். இங்க அது கொஞ்சம் வேறுபட்ட அர்த்தம் என்ன தெரிவிக்கப்படுறது அப்படின்னா, மோட்சத்தை நீ கொடுக்கறதா இருந்தா கூட அது உன்னுடைய திருவுளத்துக்கு ஏற்பதா அப்படி கொடுக்கணும் ஒழிய, எனக்கு ஆசை அப்படின்றதுனால இந்த மோட்சத்தை எனக்கு கொடுக்கக்கூடாது, உன்னுடைய திருவுளத்துக்கு ஏற்பாக இருக்கா அப்படின்றது பார்த்துதான் நீ கொடுக்கணும் ஒழிய,
எனக்காக வரக்கூடிய மோட்சம் அப்படின்றது எனக்கு வேண்டாம் அப்படின்றத எம்மா வீட்டு திறமும் செப்பம் அப்படின்ற திருவாய்மொழியில் ஆழ்வார் சாதிக்கிறார். ராதாமாமி சரியா? ஒரு நிமிஷம் சுவாமி. அடியன் சுவாமி, அடியன் சுவாமி, அடியன் அடியன். அதான் எம்மா தனக்கையாக என்னை கொள்ள வேண்டும் என்று அவர். அதுதான் அந்த உயிரான பாட்டு. தனக்கையாக என்னை கொள்ள, எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பு, தனக்கையாக என்னை கொள்ளும் மீது எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பு அப்படின்றதுதான் எம்மா வீட்டில் எம்மா வீடு அப்படின்னு. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்மா வீட்டில் எம்மா வீடு அப்படின்னு ஆச்சாரியார் தான் சாதிப்பான். எம்மா வீடு அப்படின்றது ரொம்ப உயர்ந்த பதிகம். அதுல உயிரான பாட்டு இதுதான். 4ஆம் பாட்டுன்னு நினைக்கிறேன். தனக்கையாக என்னை கொள்ளும் மீது எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பு அப்படின்னு. அவனுக்காக தான் என்னுடைய, அதுதான் புருஷார்த்தனுடைய, நானா விரும்புறது கிடையாது. அடுத்தது 2ஆம் பத்தில் எம்பெருமான் ஆழ்வாருக்கு ஸ்ரீவைகுண்டம் தந்தருள முன்வந்த பொழுது ஆழ்வார் உடனே ஸ்வீகரித்து ஆனந்தம் அடைந்தாரா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். எம்மா வீட்டுலாம் அந்த விஷயங்கள் பார்த்தாச்சு. 3ஆம் பத்துக்கு போவோம். 3ஆம் பத்தில் ஆழ்வார் பண்ணின கைங்கரியம் என்ன? என்ன கைங்கரியம் ஆழ்வார் பண்ணினார் 3ஆம் பத்தில்? சரி, வாச்சிக கைங்கரியம். சரி, அது ஒரு பதில். வாச்சிக கைங்கரியம் ஒரு பதில். எந்த பதிகத்துல? புகழும் நல்லொருவன் எங்கோ. சரி, வாச்சிக கைங்கரியம் மட்டும்தானா? பாகவத கைங்கரியம் ஆயிற்று. என்னது? பாகவத பரியந்தம் அந்த கைங்கரியம். பாகவத பரியந்தம் போச்சு ஆழ்வாருடைய கைங்கரியம். அது எந்த பதிகம்? பயிலும் சுடரொளி. பயிலும் சுடரொளி 3:7. ஒழிவில் காலம்ல வாட்ச் அடிங்க. ஒழிவில் காலத்துல வாட்சிக கைங்கரியம் இல்ல, ஒழிவில் காலத்துல கைங்கரிய பிரார்த்தனை. 3 ஒழிவில் காலம் அவங்க பிரார்த்திச்ச கைங்கரியம் பண்ணினது 3-4. கூட நான் ஒருவன் போல. 3:7 பாகவத கைங்கரியம். 3:7 பாகவத பிரபாவம் சொல்லப்பட்டது. அதே போல 8-10 நெடுமார்க் அடிமையிலும் பாகவத பிரபாவம் சொல்லப்பட்டது. அது 2த்துக்கும் வாசி இருக்கும். நாடி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? 3:7க்கும் 8-10க்கும் ரெண்டுமே பாகவத, 2 இடத்துலையுமே பாகவதர்கள் தான் விஷயம். எப்படி ஆழ்வார் 2 இடத்துல எப்படி அனுபவிக்கிறார் பாகவதர்களை? பாகவதர்கள் போக்கியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. எங்க? நெடுமார்க்கடி மேல பாகவதர்களுடைய போக்கியத்துவம். பயிலும் சுடரொளி மூர்த்தியில பாகவதர்கள் எனக்கு எஜமானர்கள், அதாவது எஜமானர்கள், சேஷிகள், சேஷித்துவம். பாகவதர்களுடைய சேஷித்துவம் பயிலும் சுடரொளி மூர்த்தி. பாகவதர்களுடைய போக்கியத்துவம் நெடுமார்க்கடி மேல. சரி, சேஷித்துவம் அப்படின்னா ஆணையமா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவர்களா தலைவர்களாக வந்து நம்ம கைங்கரியம் பண்ண போறோம் அவர்களுக்கு அப்படின்னா. பாகவதர்களுடைய போக்கியத்துவம்னா என்ன புரியுது? பாகவதர்கள் அவங்களுடைய நேர்களை பார்க்கும்போது அவங்க பெருமாளோட கைங்கரியம் பண்ணாங்க. பார்க்கறதே ஒரு ஆனந்தமா இருக்கு. அதுவே போகம்னாலே ஆனந்தத்தை கொண்டு சேர்த்துடணும். போகம்னாலே ஆனந்தம் தான். பகவான் வந்து போகியன் போகியன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா? என்ன தாத்பரியத்தோட ஆழ்வார் சொல்றாரு? குணங்களை கொண்டு சொல்றாரு. குணானுபவத்தை கொண்டு. அப்போ எம்பெருமானுடைய குணம் என்ன, மற்ற முன்னானதே எடுத்துக்கலாம். அவனுடைய ரூபம் என்ன, விபூதி என்ன, எல்லாத்தையும் நினைச்சு அதுவே ஆனந்தமா இருக்கு ஆழ்வார். அதுதான் குணானுபவம். அனுபவம்ன்றது ஆனந்தம். குணத்தை நினைக்கிறது ஆனந்தமா இருக்கு. அந்த இடத்துல பாகவதர்கள் கொண்டு வந்தாச்சுன்னா அதான் பாகவதர்களுடைய அனுபவம். பாகவதர்களுடைய குணம் என்ன அப்படின்னு நினைச்சு கிச்சராகிறோம் இல்லையா? அதுதான் பாகவதர்களுடைய குணாவரோட போகியமாக நாம் சொல்றது. அது 8-10. அடுத்த கேள்வி. 2ஆம் ஸ்ரீயப்பதியில் 3 மற்றும் 4ஆம் 10 ஆழ்வார் உபதேசித்தவை யாவை என்பதை சுவாமி நம்பிள்ளை காட்டிலுடைய அருளியதை தெரிவிக்கவும். 3-4
ஆழ்வார் என்ன உபதேசம் பண்றார், எங்க உபதேசம் பண்றார்? 3-4 2ஆம் ஸ்ரீஸ்பதியில நம்பில் எங்க காட்டியிருக்க? 3 என்ன உபதேசம், 4 என்ன உபதேசம்? 3ல துவைத்தி ஒரே நிமிஷம் வேற யாராவது சொல்றாரான்னு பார்க்க. ஏன்னா ராதாமாமி வேண்டாம், வேற யாராவது சொல்றாரான்னு பார்ப்போம். கீதா மாமி சொல்லுங்க. கீதா மாமி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓ சாரி, மியூட்ல இருந்துட்டேன். பாகவத கைங்கரியம் செய்ய வேண்டும் அப்படின்னு 3ஆவதுல சொல்றேன். ஆமா ஆனா அந்த மாதிரி உபதேசம் சொல்ற விஷயம் இருக்காங்க. பாகவத கைங்கரியம் 3ஆம் பத்தில பேசப்படுறது. ஆனா நம்மள வந்து 2ஆம் ஸ்ரீஸ்பதியில ஆழ்வார் உபதேசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லல. 3ஆம் பத்தில வாஸ்தவமா என்ன உபதேசம்னா சொன்னால் விரோதம் எது அப்படின்னு வருது இல்லையா? 3ஆம் பத்தில 9வது திருவாய்மொழி, அதுதான் உபதேசம் பண்றது. அதுல அது உபதேசம்னா நீங்க சொன்ன விஷயம் இருக்கு 3ஆம் பத்தில. மதுராமாவே சொல்லுங்க. ஐஸ்வர்ய கைகள் என்ன 4ஆம் பத்து இல்லையா? 4ஆம் பத்து சரி, கரெக்ட் தான். சரி, 3ஆம் பத்துல இருக்கா? 3ஆம் பத்துல என்ன உபதேசம்? ஒரு நாள் அது 4ஆம் பத்து. என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரிக் கேள்வி வேற ஒன்றும் இல்லை. 3ஆம் பத்துல உபதேசம் எதுவும் இல்லை. அது கவனிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வேற ஒன்றும் இல்லை. 3ஆம் பத்துல சொன்னால் விரோதம் இது அப்படின்றது தான் உபதேச பத்து. அது இங்க 2ஆம் ஸ்ரீஸ்பதியில நம்மளே சாதிக்கல. அதை பத்தி 3ஆம் பத்துல உபதேசம் பண்ணதான் நம்மளே சாதிக்கல. அதனால கேள்வி என்ன இருந்ததுன்னா நம்மளே என்ன சாதிச்ச? 3ஆம் பத்துல உபதேசமாக ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னு நம்மளே சாதிச்சார்னா அது ஒன்றும் சாதிக்கவே இல்லை. 3-4 சேர்த்து வெறும் 4ஆம் பத்தினுடைய விஷயம் மட்டும் தான் நம்மளே சாதிச்சார். 4ஆம் பத்திர உபதேசம் நீங்க சொல்லிட்டீங்க. குருநாயகமாய் அப்படின்னு இடத்துல ஐஸ்வர்ய கைவல்யங்கள் யாச்சியங்கள் நம்மளே ஆழ்வார் சாதிச்சா நம்மளே சாதிச்சிருக்காரு. கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கிறீங்களா? யாரும் மியூட் பண்ணிக்கணும். இது உபதேச பத்து அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒவ்வொரு 10க்கும் 10ன்னு சொல்றது நான் சொல்றது வந்து 100 பாட்டு. ஒவ்வொரு 100 பாட்டுக்கும் உபதேச 10 அப்படின்னு. இங்க 10 அப்படின்றது பதிகம். ஒவ்வொரு 100 பாட்டுக்கும் ஒரு 10க்கும் உபதேச பதிகம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கலாம். முதல் 10னுடைய உபதேசம் என்ன அப்படின்னா வீடுமின் முற்றபம். 2வது கிடருடைய இளமை. 3ஆவதுல 3-9 சொன்னால் விரோதம் இது. 4ஆவதுல ஒரு நாயகமாய். அதுக்கப்புறம் 5, 6, 7, 7 என்ன 8, 9ல மாலை நன்னி, அது உபதேச பத்து. 10ஆம் பத்துல என்ன உபதேசம்? 10ஆம் பத்துல கொண்ட வேண்டும் மக்கள். அது 9ல 9 ஒண்ணுதான் கொண்ட வேண்டும். அது அந்த 9வது பத்துல வந்து கடைசி மாலை நன்னி தான் உபதேச பத்து அப்படின்னு ஆச்சாரியா. 10ஆம் பத்துல என்ன? சின்னதா உபதேசம் பண்ணார் ஆழ்வார். கனவு போறார் அப்படின்றதுக்காக சின்னதா உபதேசம் பண்ணார். இப்ப ஞாபகம் வருதா? ஞாபகம் இல்லை. இதை நான் சொல்ல நம்ம உபன்யாசத்துல பார்க்காத விஷயம் நம்ம மற்ற பெரிவா பண்ண உபன்யாசத்தை கேட்டுக்கலாம். ரொம்ப சின்னதா உபதேசம் பண்ணார் 10ஆம் பத்துல. கண்ணன் கடலனை நண்ணும் மனமுடையே ரெண்டும் திருநாமம். சின்ன கடைசி உபதேசம் வந்து சின்னதா பண்ணார். ஆரம்பம் விடுவன் மற்றும் சின்னதா பண்ணார். முதல்ல இருந்து கொஞ்சம் சாதிக்கலை. 1ஆம் பத்துல உபதேச பத்து. முதல் பத்தா எனக்கு எல்லாத்துக்கும் எனக்கு இதில் தெரியல. எனக்கு சிலதுக்கு மட்டும் தான் தெரியறது. முதல்ல வந்து வீடுமின் முற்றம் முதல் 10ல. 2வது பிறருடைய இளமை 2ஆம் பத்தினுடைய 10வது பதிகம்.
மூன்றாவது வந்து 3, 9 சொன்னால் விரோதம் இது. 4ல 4, 1 குருநாயகமாய். 5ல தெரியல 6, 7, 8 சொல்றேன் ஆச்சாரியத்துல இருக்க விஷயம். 9 வந்து மாலை நன்னி. 9, 10 மாலை நன்னி. அப்புறம் 10ல கண்ணன் கடலணை. 10, 5 கண்ணன் கடலணை. நடுவில் வந்து 5, 6, 7, 8 என்னன்னு தெரியல. பார்த்து சொல்லலாம், டைம் ஆகும். ஆச்சாரியர்கள் எதுல இருக்கு ஒவ்வொரு 10க்கும் உபதேசம் பதிக்கும். அடுத்தது போலாமா? 5ஆம் பத்தில் எந்த பாசுரம் எம்பெருமானின் பரகத ஸ்வீகாரத்தை வெளிப்படுத்துகிறது? 5ஆம் அடியேன் ஜெயந்தி மாமியா ஸ்ரீதரன் நாரணக்கு நின் பாதமே சரணாகத்தான் நீ பரகத ஸ்வீகாரம். ஆமா ஆமா, பரகத ஸ்வீகாரம் என்னன்னா எம்பெருமானோட உபாய பாவத்தை காட்டுறான். என்னுடைய திருவடிகள் தான் உபாயம் அப்படின்னு ஆரணக்கு நீ பாதமே சரணாக தந்துழிந்தாய் அப்படின்னு ஆழ்வார் சார். இதுதான் பரகத ஸ்வீகாரத்தை காட்டுறோம். அடியேன் 6ஆம் பத்தில் ஆழ்வாருக்கு சரணாகதி பலித்த பிறகு 7ஆம் பத்தில் கைங்கரிய பிராப்தியை ஆனந்தமாக அனுபவித்தாரா? இல்லை. வியாச்சா 6ஆம் பத்தில் சரணாகதி பலித்த பிறகு 7ஆம் பத்தில் கைங்கரிய பிராப்தியை அனுபவித்தார்? இல்லை இல்லை, அனுபவிக்கல. கிடையாது, இப்படி கிடையாது. சரி, அப்ப அடுத்தது 7ஆம் பத்தில் எம்பெருமானுடைய எந்த திருக்கல்யாண குணத்தை ஆழ்வார் வெளியிட்டருள்கிறார்? 7ஆம் பத்து வியசனம். ஆனா வியசனம் இருக்கு. ஆழ்வாருக்கு வந்து வியசனம் தான். சரணாகதி பலிக்கல் அப்படின்னு வியசனம். வியசனம்னா எல்லாருக்கும் தெரியுது என்னன்னு. வியசனம்னா வருத்தம். பாக்கிய கைங்கரியம் கிடைக்கல. இங்க ஒரு வீட்டுல 2ஆம் ஸ்ரீமதியில் இருக்கு விஷயம். உபாயத்துக்கு உபயோகியான குணங்கள் எம்பெருமான இடத்துல இருக்கு அப்படின்றத தெரிவிக்கிறது. சர்வசக்தித்துவம் போன்ற குணங்கள்லாம் எம்பெருமானுக்கு இருக்கு. உபாயத்துக்கு உபயோகியாக இருக்கக்கூடிய குணங்கள். ஏன்னா சரணாகதி பண்ணியாச்சு, காரியம் ஏற்படாது அப்படின்னா பெருமாளுக்கு சக்தி இல்லையா பண்ணி சந்தேகம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது, பெருமாளுக்கு சக்தி இருக்கு. உபாயத்துக்கு உபயோகியான குணங்கள். இதுல ஒரு பாட்டு நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறாங்க வீடியோல. அடியே கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கணும், எனக்கு எப்போ வருது. எல்லாரும் மியூட் பண்ணிக்கணும். ஒரு பாட்டு, அந்த பாட்டினுடைய சந்தை சொன்னேன். சந்தை அப்படின்னா அந்த துணுக்கு, பாட்டு இருக்கக்கூடிய சின்ன சொற்றொடர். வெள்ளை சுரிச்சங்கு ஆழியம், அது 7ஆம் பத்தில் வருது. சரிதான், அது 7ஆம் பத்தில் வரக்கூடியது. எம்பெருமான் வந்து சர்வசக்தி அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு துணுக்க வந்து நம்பளி எழுதுறார் 7ஆம் பத்துல. சொன்ன மாதிரி ஞாபகம், சுடர்மிகு சுருதிகள் அப்படின்றத சொன்னீங்க இல்லையா? அது மாதிரி இது ஞாபகம் இருக்கா? சரி, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல வருது. சுடர்மிகு சுருதிகள்ன்றது உயர்நாளத்தில் வருதுனால சுலபமா இருக்கும். இது கூட வெள்ளை சுரிசங்கள் எல்லாம் வருதா? அங்கதான் வருதுன்னு நினைச்சேன். கடல் ஞானம் காக்கின்ற புண்ணிய நேமியினாய் உண்ணிலாவை ஐவரால் வருது. கடல் ஞானம் காக்கின்ற உண்ணிலாவை ஐவரால் அப்படின்றது 7:1. கடல் ஞானம் காக்கின்ற மின்ன நேமியினாய். இது பார்த்தோமா அந்த வீடியோல? சொல்லலையா? சரி, நம்ம ஆச்சாரியர்கள் இதுதான் சாதிக்கிறேன். இதுதான் வந்து பிரமாணமா சாதிக்கிறேன். எம்பெருமானுக்கு கடல் ஞானம் காக்கக்கூடிய சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு இருக்கு. ஞானம்னா தெரியுமா என்னன்னு? கடல் தெரியும். ஞானம் உலகம். சொல்லுங்க, யாராவது மஞ்சுளா, யாராவது ஒருத்தர் உலகம் பூமி. ஞானம்னா பூமி, உலகம். கடலையும் பூமியையும் காக்கக்கூடிய சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு இருக்கு. அப்புறம் 7ஆம் பத்தில் அப்ப என்ன திருக்கல்யாண குணம் அப்படின்னா உபாயத்துக்கு உபயோகியா இருக்கக்கூடிய குணம் சர்வசக்தித்துவம். 7ஆம் பத்தில் ஆழ்வாருக்கு எம்பெருமான் தந்தருளிய அனுபவம் என்ன? ஆழ்வாரத்தை அனுபவித்து கிருதார்த்தர் ஆனாரா?
என்ன நடந்தது 7ஆம் பத்துல? ஜெயந்தி மாமி நீங்க ஏற்கனவே ஒரு video சொல்லுங்க. யாருக்காவது வாய்ப்பு இருக்கலாம்? வேற யாராவது சொல்லணும்னா ஜெயந்தி மாமிக்கு தான் வாய்ப்பு. 7ஆம் பத்துல என்னன்னு ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இவ்வளோ மாமி சொல்லுங்க. ஆழ்வாருக்கு மானுஷ சாட்சாத்காரம் கிடைச்சது. அப்புறம் அவர் வந்து திருத்துறிகள் மாற்றி திருவடிகள்ல கைங்கரியம் பண்ண முடியல, பாக்கிய சம்ஸ்லேஷன் கிடைக்கல அப்படின்னு விசனம் பண்ணார். ஆமா, அதனால விசனத்துலதான் போய் முடியறது 7ஆம் பத்துல. அது என்னாச்சு? சரணாகதி பண்ணினார், சரணாகதி பலிக்கல. ஏன் ஆழ்வார் எங்க வச்ச பெருமாளையம் வச்சார் அப்படின்றது காரணம் பார்த்துட்டோம். நம்ம திருவாய்மொழி தலை கட்டணும் அப்படின்னு ஆழ்வார்னா கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தினா தான் மேல பாடவே போறார். அதனால என்ன பண்ணா, எம்பெருமான் என்ன பண்ணா, மானசமான ஒரு அனுபவத்தை கொடுத்தான். இதுதான் இங்கதான் அந்த பாட்டு வருது, திருப்பேரையில் பாட்டு. வெள்ளை திருசம் கூட ஆழி ஏந்தி அப்படின்னு, தாமரை கண்ணன் என் நெஞ்சினூடே புள்ளை கடாகின்ற வாற்றை, என்னுடைய நெஞ்சுக்குள்ளே பெருமாள் வந்து கருடோத்சவம் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பெருமாள் வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை ஆழ்வாருக்கு கொடுக்க அது நடந்தது. நான் மறுபடியும் ஆழ்வார் என்ன பண்ணார், அந்த எம்பெருமான் திருவடிகளை நேரத்தை நம்ம தலையை கொண்டு போய் சேர்க்கணும். பாக்கிய சம்ஸ்லேஷம், பாக்கிய சம்ஸ்லேஷம் அப்படின்னா புரியுறதா? பாக்கியம்னா என்ன? வெளி. சம்ஸ்லேஷம்னா பெருமாளோட கூடுறது. சம்ஸ்லேஷம்னா கூடுதல். இப்போ வெளி கரணங்களோட பெருமாளோட கூடணும். மனசுனால கூடின்னு இருக்காரு ஆழ்வார். இப்போ வெளி கரணங்களோட பெருமாளோட கூடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது கிடைக்காதனால 7ஆம் பத்து வியசனத்துல முடிச்சது. 7ஆம் பத்து. அப்புறம் 8ஆம் பத்தில் ஆழ்வாரின் நிலை என்ன? தனக்கு ஆத்மாத்தியங்களில் ஆசை இல்லை அப்படிங்கிறது. ஆத்மாவில் அப்புறம் ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது பகவானை தவிர மற்ற விஷயங்கள். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆத்மீயங்கள். ஆத்மா இடத்துலயும் அப்புறம் ஆத்மீயங்கள் இடத்துலயும் தனக்கு நசை இல்லை அப்படின்னு தெரிவிச்சார். சரி, ஏன் இதை தெரிவிக்கணும் ஆழ்வார்? ஒருவேளை வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம், வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம். கோவிந்ததாசர் நீங்க வேணாம். ஏன் வந்து ஆழ்வார் அதை தெரிவிக்கணும் பெருமாள் இடத்துல? அவர் வந்து எனக்கு இது வரைக்கும் பாக்கிய அனுபவம் கிடைக்கலங்கிறதுக்கு காரணம் என்னுடைய மனசுல இந்த குறைகள்லாம் இருக்கு அப்படின்னு பெருமாள் நினைக்கிறாரோ அப்படின்னு. வெளியில வந்து இந்த மாதிரி எனக்கு எல்லாம் இல்லை அப்படியெல்லாம் அப்படின்னு சொல்றேன். ஆசிரித்த பரதந்திரனாக இருக்கும் எம்பெருமான் வந்து தனக்கு இன்னும் அருளவில்லைங்கிற ஒரு ஆழ்வாருக்கு வந்து ஒரு இது. அதனால தன்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடியே கிருஷ்ணன் சுவாமி ஸ்ரீதரன் சுவாமியும் இதுல ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஆழ்வார் வந்து ஒரு முக்கியமான பாட்டு வேற இருக்கு, நம்மளே சாதிக்கிறார். ஒரு பாட்டு எடுத்து பெருமாளுடைய தன்மை இப்படி, அப்படிப்பட்ட பெருமாள் எனக்கு அருள் பண்ணல அப்படின்னா என்னிடத்துலதான் குறை இருக்கணும் அப்படின்னு 8ஆம் பத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டை நம்மகிட்ட தெரிவிக்கிறார். என்ன பாட்டுன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சரியா, வருஷம் இருக்கு. வேற யாருக்காவது வாய்ப்பு இருக்கலாம். ஒரே நிமிஷம் வேற யாருக்காவது வாய்ப்பு இருக்கலாம். சரி, இன்னைக்கு முதல் தடவை ரங்கசாமி சாமி வந்திருக்கார். சரி, அடியன் சொல்ல சாமி. புகழநல்லூர் புகழ்நல்லூர் 8ஆம் பத்துல ஆழ்வார் வந்து என்ன பண்றாருன்னா, பெருமாளுடைய சுபாவம் இப்படிப்பட்டது, அப்படிப்பட்ட பெருமாள் எனக்கு அருள் பண்ணல அப்படின்னா அப்ப என்னிடத்துல தானே ஒரு குறை இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பெருமாளுக்கு என்ன பண்றாரு, அறிவிக்கிறார். எனக்கு ஆத்மாவிலோ ஆசை கிடையாது அப்படின்னு. அதுக்கு வந்து நம்மளே ஒரு பாட்டு சாதிக்கிறார். பாட்டு அதனுடைய அர்த்தமும் சாதிக்கிறார். அழகான அர்த்தம். மஞ்சளாவும்
இடையார்கள் என்ன உருவம் ஆசைப்படுகிறார்களோ, என்ன திருநாமம், என்ன திரவியத்தை திருமேனி வேணும்னு கேட்கிறாரோ அது என்பதுதான் ஆசிரிய பழக்கம் பெற இருக்கிறார். ஆமா, சரி, அதான் அந்த இது, அதான் அர்த்தம். அதுதான் அடியார்கள் வந்து என்ன ஆசைப்படுறாளோ அதே எம்பெருமான் வந்து தன்னுடைய திருமேனியாக எடுத்துக்கிறான். மறுகந்து உகந்த உருவம் நின் உருவம். சரி, அதுல அடுத்த ஒரு பாகம் இருக்கு. மறுகந்து உகந்த உருவம் நின் உருவமாகி உந்தன கண்பரானால் அவர் உகந்தமர்ந்த செய்கை உன் மாயை அப்படின்னு வந்து அதனுடைய அர்த்தம் கொஞ்சம் பார்த்தோம்னா ஞாபகம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா எக்ஸாக்டா என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு? முதல்ல வந்து தெரிஞ்சதுதான், தமறு வந்தது உருவம் அவ்வுருவம் தானே முதலாழ்வாரம் சாதிச்ச பாட்டு. அதனுடைய அர்த்தம் எதுவும் ஒண்ணுதான். ஒரு வந்து உகந்த உருவம் பின் உருவமாகி அப்படின்றது. அடுத்தது அதுக்கடுத்தது அனன்ய பிரயோஜனங்கள். அனன்ய பிரயோஜனங்கள் கைங்கரியத்தை அனன்ய பிரயோஜனர்கள் தான் அங்க. அவர் உகந்த அமர்ந்த அப்படின்னு வருது. அமர்ந்த அப்படின்னா அனன்ய பிரயோஜனர்களாக எம்பெருமான கைங்கரியம் பண்றாங்க. அமர்ந்து அப்படின்னு அந்த பாட்டுல ஒரு சொல்லு வருது. அனன்ய பிரயோஜனர்கள்னா எம்பெருமானிடத்துல தோற்று அவர்கள்லாம் கைங்கரியம் பண்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாயை சேட்டிதத்தை எம்பெருமான் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு மேல வருது. அதனால அவனுடைய சேட்டிதம் அப்படின்றதும் எதுக்காக? அடியார்களுக்காக. அவனுடைய உருவமும் அடியார்களுக்காக தான், அவனுடைய சேட்டிதமும் அடியார்களுக்காக தான். அதுல தோற்று அவர்கள்லாம் கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு. அது 8ஆம் பத்துல விஷயம் ஆச்சு. அடுத்தது 9ஆம் பத்தில் எம்பெருமான் எந்த திருக்கல்யாண குணத்தை காட்டியருளி ஆழ்வாரை சமாதானப்படுத்தினான் எம்பெருமான்? சௌஷீல்யம் அப்படின்ற குணம். அடிய சௌஷீல்யம் அப்படின்ற குணம் 9ஆம் பத்துல மற்றொரு ரொம்ப பிரசித்தமான குணம். 9ஆம் சரண்ய முகுந்தத்துவம் அது உற்பதாகத்திலே அப்படின்னு திருக்கணபுரம் பாட்டுல இருக்குது. சக்கரவேத பந்துத்துவம் அப்படின்ற குணம். அதான் கொண்டவண்டியர் மக்கள் விட்டார்ல, ஆபாச பந்துக்கள்லாம் பந்துக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தானே தான் பந்து. நாராயணன் அன்றோ நான் அப்படின்னு 9:3 ஓராயிரமாய் உலகள் அடிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீருடையன் நாராயண காலன் நேனியன நாராயணன் நங்கள் பிரான். இது சகலவித பந்துத்துவம் அப்படின்றது 9ஆம் பத்தில் தெரிவிக்கப்பட்ட குணம். சௌஷீல்யமும் கூட. சௌஷீல்யத்தினுடைய அது எந்த பதிகம் அப்படின்றது நம்மளே அங்கே சாதிச்சதா தெரியல. 6ஆமதையானே அடர்த்தவன் தன்னை அப்படின்றது அந்த 9:4 மையார் பெருங்கண்ணி அப்படின்னு வரும். 9:4 அதுலதான் சௌஷீல்யமானது தெரிவிக்கப்படுறதா இதுதான் ஞாபகம். 9:4 தான் விஷயம் சௌஷீல்யம் அப்படின்றது. 2ஆம் ஸ்ரீபதியில நம்மளே சாதிக்கிறது என்னன்னா 9ஆம் பத்தில சௌஷீல்யத்தை பெருமான் காட்டலாம் அப்படின்னு. அங்கதான் வருது இது சீலம் எல்லையிலான் அடிமேல் அணிகோலங்கள் குருவுட்சட கோபன் சொல்மாலை 1000 பத்தினின்பாளர் வைகுந்தம் மெறுதல் பான்மையே. அதுக்கப்புறம் மையார் கருங்கண்ணி. மையார் கருங்கண்ணிக்கு முன்னாடி பாட்டு. மையார் கருங்கண்ணி அப்படின்றது 9:4. நான் சொன்ன பாட்டு வந்து ஓராயிரமாய் உலகாடு அடிக்கும் 9:3 11வது பாட்டு. அதுலதான் வந்து இந்த சீலகுணமானது சொல்லப்படுறது. சீலம் எல்லையிலான் அடிமேல் அணிகோலனில் குருகுட்சடகோபன் சொல்மாலை 1000 பத்தினின்பாளர் வைகுந்தம் மெறுதல் பான்மை அப்படின்னு. ஆக இங்க வந்து சௌஷீல்யம் காட்டப்பட்டது. 10ஆம் பத்தில் ஆழ்வார் நித்திய முக்தர்களுடன் கூடி கைங்கரிய பிராப்தியை பெற்றார். எந்த திவ்யதேச பெருமான் ஆழ்வாருக்கு அர்ச்சராதிபதியில் ஒளித்துணையாக இருந்து அமைந்தார்? திருமோகர் ஆத்தன். இந்த ஆழ்வாருக்கு வந்து வழித்துணையாக பெருமாள் இருக்கார் அப்படின்ற விஷயத்துல ஆழ்வார் வந்து இந்த லோகத்தை விட்டு திருநாட்டுக்கு எழுறார். அப்போ காலமையாக பெருமாள் திருமோகர் ஆத்தன் எம்பெருமானே கூட வரா அப்படின்றது ஒரு அம்சம், ஒரு விஷயம். ஆனால் முக்கியமா ஆழ்வார் இங்க என்ன திருவுள்ளப்படுறாரு, என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு மாலை நன்னி அப்படின்றது 9:10 திருக்கணபுரம் பாட்டு. அதுல என்ன பண்ணா எம்பெருமான் சரணம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு ஆழ்வாருக்கு வந்து ஒரு சீட்டு எழுதி கொடுத்தான். அவதி, கால அவதி.
எப்போ ஆழ்வாருடைய ஜென்மம் முடியும் அப்படின்றது எம்பெருமான் எழுதி கொடுத்துட்டான். இதுக்கப்புறம் என்னன்னா இடைப்பட்ட காலத்துல ஆழ்வார் வந்து காத்துட்டு இருக்கணும், திருநாடு வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். ஆழ்வாருக்கு இங்க என்ன திருவிழாம்னா, இந்த இடைப்பட்ட காலத்துல கூட ஒழுங்கின காலம்தான், ஆனா இந்த காலத்துல கூட சம்சாரமானது எப்படியாவது எடுத்துடுமே, எவ்வளவோ விரோதிகள் இருக்கே, இந்த இடைப்பட்ட காலத்துக்கு துணை யார் அப்படின்றது அங்க தாற்பயம். வழித்துணை பெருமாள் அப்படின்றது இல்லையா, அர்ச்சனாதிகத்துல போகும்போது பெருமாள் வழித்துணையாக வரா அப்படின்றது அது ஒரு அம்சம். முக்கியமான அம்சம் இங்க என்ன அப்படின்னா, பிரபன்னாளா ஆயாச்சு, நமக்கு தெரியுது நம்ம ஸ்ரீவைகுண்டம் போகிறோம் அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியுது அப்படின்னு வச்சுக்கோமே. இடைப்பட்ட காலத்துல நம்ம விழாம இருக்கணுமே, சம்சாரத்துல நமக்கு துணையாக யார் இருப்பார்கள் அப்படின்ற அந்த கருத்தை வந்து ஆழ்வார் எங்க தெரிவிக்கும் போது நம்மள எல்லாம் என்ன சாதிக்கிறாங்கன்னா, சரி இவ்வளவு ஞானம் வந்தாச்சு, நீயே துணையா இருக்க வேண்டியதானே, இந்த ஜீவாத்மாவே தனக்கு துணையா இருக்கட்டுமே, இவ்வளவு ஞானம் வந்து பெருமாள் இடத்துல அடியன் அப்படின்னு விழுந்தாச்சு, உடனே பார்த்துக்க மாட்டான் அவன் வாழ்க்கையை அப்படின்னா அவன் பார்த்துன்ற நிலை தான் தெரியுமே. அப்படியே ஆச்சாரியெல்லாம் சாதிக்கிறான், அனாதிகாலமா என்ன பண்ணியிருக்கான் அவன், இவன் தனக்கு கெடுவதுதான் ஒரு இதுதான் தேடியிருக்கானே ஒழிய நன்மையை அவன் தேடினதே கிடையாது ஜீவாத்மா. அதனால அந்த இடைப்பட்ட காலத்துல கூட வழித்துணையாக யார் இருக்கணும் அப்படின்னா எம்பெருமான் தான் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆழ்வாருடைய திருவுள்ளம். அது ஆக 10 ஆயிரத்து. இப்போ நம்ம இதுக்கு போவோம், ஸ்ரீபாஷ்யத்துக்கு போவோம். ஸ்ரீபாஷ்யத்துக்கு சுமதி மாமியை சில கேள்விகள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா, அது அடிப்படையில் நான் சில கேட்குறேன். இங்கேயும் அதே மாதிரி தான் ஒருத்தர் இது ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லணும். முதல்ல ஸ்ருதி என்றால் என்ன, ஸ்ருதின்றது என்ன? வேற யாராவது இல்ல நீங்க மஞ்சளா மாமி வருஷம் இருக்கணும், ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு வரணும். அது ஒரு சிம்பிள் கேள்வி, அதனால யாருக்காவது ரூபஸ்ரீ நீங்க முன்னாடி நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அப்ப சொல்றீங்களா ஸ்ருதினா என்ன? வேதம் தான் ஸ்ருதி. ஸ்ருதினா வேதம் தானே? ஸ்ருதினா வேதம். வேதத்துக்கு ஏன் ஸ்ருதி அப்படின்னு பேர்ந்து நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோஸ்ல, ஆனா கேள்விப்பட்டது உண்டா ஏன் வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேர்? சரி தெரியாது. ஆக்சுவலி நோட்ஸ் இல்லை என்கிட்ட, சொல்ல ஜஸ்ட் இல்ல பரவாயில்ல, எப்படி நம்ம நோட்ஸ்ல பார்க்க முடியாது. சுமித்ரா மாமி நீங்க சொல்லுங்க, வேதத்துக்கு அப்போ ஒரு விஷயம் அதை யாரும் பண்ணி இல்லை ஸ்ருதி. சரி, அதாவது அது வந்து நித்தியம் ஸ்ரூயத்தை இது ஸ்ருதி, வெறும் கேட்கப்படாதவர்களுடைய ஓலைப்படா பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதப்படாதது வேதம். இப்போ பிரிண்ட் ஆயிருக்கு, எல்லாம் முத்திரணம் ஆயிருக்கு, அடிச்சாச்சு. அந்த காலத்துல வெறும் கேட்டு கேள்வி ஞானத்தினாலே பரவினதுதான் வேதம். ஆகினால அது ஸ்ரூயத்தை இது ஸ்ருதி, நித்தியம் ஸ்ரூயத்தை இது ஸ்ருதி, பொழுது வெறும் கேட்கப்படுறது அப்படின்னா அது ஸ்ருதி வேதத்துக்கு பெயர். நீங்க சொன்னதான் அதில் அடக்கம் தான். பெருமாள் என்ன பண்ணாலும் முதல்ல அவர் வந்து என்ன பண்ணாலும் முன்னாடி இருக்கக்கூடிய யுகத்துல என்ன ஒரு வேதம் இருந்ததோ அப்படியே ஞாபகம் வச்சுட்டு பிரம்மாவுக்கு முதல்ல கொடுத்தார். அதுக்கப்புறம் பரம்பரையா அப்படியே வந்தது வேதம். அப்போ ஒரு விஷயமானது வேதம். சூத்திர விஷயத்துல சில லட்சணங்கள்லாம் பார்த்தோம். அல்பாட்சரம், அசந்திக்ஷம், சாரவத்து தெரியும், அப்படியே சாரவத் விஸ்வத்தோகம் அஸ்தோபனவத்யம் அடியே ஆக்சுவலி எனக்கு மறந்து போயிடுது, தனியாக சார் நடுவில் சட்னு மறந்து போச்சு, ஞாபகம் வச்சுருந்தது, சந்தோஷம். அடியே அஸ்தோபம் அனவத்தியம் சூத்திரம் சூத்திர விதோ விதுகோ. சரி, இதில் வந்து அஸ்தோகம் அப்படின்னு என்ன? மிகுந்த அர்த்தம் முடியும். எல்லாரும் தயவுசெய்து மியூட் பண்ணிக்கணும். தயவுசெய்து யாரும் பேச வேண்டாம். ஹேண்டை ரைஸ் பண்ணி நான் கேட்கும்போது கூட தயவுசெய்து பதில் சொல்லணும். யாரும் மியூட்டை வந்து அன்மியூட் பண்ணிக்க வேண்டாம். நீங்களே ஆடிய ரங்கநாதன் சுவாமி, பெங்களூர் ரங்கநாதன் சுவாமி, அஸ்தோபம்னா என்ன? அதாவது ஸ்தோப அக்ஷரமே இல்லாம இருக்கிற அதுல ஏதாவது பில்லர்ஸ் இல்லாத மாதிரி ஆமா ஆமா. அந்த ஃபில்லர்ஸ் அப்படின்றது வந்து ஸ்தோபம் அப்படின்னா நிரர்த்தகமான சப்தம், அர்த்தமே இல்லாத சப்தம். அந்த மாதிரிதான் சூத்திரத்துல இருக்காது. சில காவியங்களே என்ன பண்ணுவா அப்படின்னா பாதத்தை பூரணம் பண்ணும் அப்படின்றதுக்கா ச தூ அப்படின்னு பதங்கள்லாம் போடுவாங்க. அது பெருசா அர்த்தம்லாம் இருக்காது. அந்த மாதிரி நிரர்த்தகமான சப்தங்கள்னா
சூத்திரத்துல இருக்காது. அஸ்தோகம். அடுத்தது சீதாராம சுவாமி அனவத்தியம். அனவத்தியம்னா சீதாராம சரி அப்படியே நான் மியூட்ல பேசுவேன். குறை காண முடியாத ஒரு சொல்லுவோம். ஆமா, அவத்தியம் அப்படின்னா தோஷம், குறை, குற்றம், அது இல்லாதது அனவத்தியம். சூத்திரத்துல குறை சொல்ல முடியாது. அதாவது நாளைக்கு யாராவது வந்து இந்த சூத்திரம் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. சூத்திரத்தினுடையது சூத்திரத்துல அசந்தித்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த அசந்தித்தம் அப்படின்ற விஷயத்துல ஒரு நல்ல கேள்வி வந்தது. சரி, அசந்தித்தம் அப்படின்றது முதல்ல என்ன அப்படின்றது அப்படின்னு யாராவது குழப்பமான கருத்து தெளிவா குழப்பம் இல்லாம அப்படியே ஒரே நிமிஷம் எல்லாரையும் லோவர் பண்ணியாச்சு. ஸ்ரீதரன் சாமி வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம். ஸ்ரீதரன் சாமி வேண்டாம், வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம். சந்தேகம் வராதபடி அடியன் கிருஷ்ணன் சாமி அடியன் வேற யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். தேவரும் நிறைய வாய்ப்பு எடுத்துட்டாச்சு. அடியன் ரங்கராஜன் ஆராவணன் சாமி அசந்திக்தம் சந்தேகம் வராத மாதிரி சந்தேகம் வராதபடிக்கு இருக்கு சூத்திரம் அப்படின்றது அசந்திக்தம் அப்படின்னு தெரியாது. இதெல்லாம் ஒரு கேள்வி வருது. அப்ப சூத்திரத்தை பார்த்தா சந்தேகமே வராது அப்படின்னா அப்ப எதுக்காக இவ்வளவு பாஷ்யங்கள், விருத்தமான பாஷ்யங்கள்? சங்கரர் ஒரு பாஷ்யம் சொல்றாரு, எம்பெருமானார் ஒரு பாஷ்யம் சொல்றாரு, மத்வர்னு சொல்றாரு. இதுக்காட்டிலும் கௌடியா சம்பிரதாயத்தில் ஏதாவது பாஷ்யம் இருக்கலாம். இவ்வளவு விருதமான பாஷ்யங்கள், சந்தேகத்துக்கு இடமே கொடுக்காத சூத்திரம்னா எப்படி இவ்வளவு விருதமான பாஷ்யங்கள்லாம் வந்தது அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? இப்ப அசந்திக்தம் அப்படின்றதுக்கு சரி, இதுக்கு யாரு க்ஷமிக்கணும், இந்த கியூல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரங்கசாமி சுவாமி தான். அதனால இந்த கியூல யார் ஃபர்ஸ்ட் இருக்கோ பண்றதுக்கால வாய்ப்பு கொடுக்குறேன். அடியன் கீதாவாய் கொஞ்சம் கொடுக்குறேன். ரங்கசாமி சுவாமி அடியன் மியூட்டா இருக்கிறது தேவர். அடியன் சரி, கீதா மாமி நீங்க சொல்லுங்க. இது அக்ஷரத்துல வந்து தோஷம் இல்லாம சந்தேகம் இல்லாம இருக்கிறதுக்கு வந்து எம்பெருமானோட இந்த மங்கள ஸ்லோகத்திலேயே அகில நிக்கில அதை எடுத்துக்கலாமா? இல்ல, நீங்க என்ன இப்ப கேள்வி கேட்காதீங்க. நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இல்ல நீங்க அந்த அக்ஷரம்ல வந்து இப்போ அந்த ஆக்கு பதிலா நீ போட்டிருக்க, அந்த மாதிரி சக்கல போட்டிருக்கலாம், அகில போட்டிருக்கலாம், நிக்கில போட்டிருக்கலாம்னு நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுல வந்து அந்த அக்ஷரத்தை வந்து இப்போ நிக்கிலவும் போட்டிருந்தா வந்து இப்போ அகிலன் போட்டதுனால எந்த ஒரு சந்தேகமும் அதுல இல்ல இல்லையா? ஆனா சூத்திரத்துல வரலன்னு சொல்றீங்க நீங்க. ஆமா, அகில அதுவும் நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். அகில போட்டதுனால எந்த சந்தேகமும் வரல. ஏன்னா எல்லா உலகத்துக்கும் பெருமாளுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டு சந்தேகத்துக்கு கடமை கொடுக்கல. ஆனா அது அகிலன்றது சூத்திரம் கிடையாது, அது எம்பெருமான். ஆனா சூத்திரத்துல எனக்கு எக்ஸாம்பிள் தெரியல, பட் நான் புரிஞ்சுன்றது வந்து யோசிக்கிறது கரெக்டா தான் யோசிச்சிருக்கீங்க. நீங்க யோசிக்கிறது கரெக்டா தான் யோசிச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கு மேல என்ன கேள்வி வரும் அப்படின்னா, இப்ப அகில அப்படின்னு போட்டதுனால எல்லா சந்தேகமும் போயிருக்கு, சரிதானே? அப்ப அதே மாதிரி சூத்திரத்துல வந்து எல்லா சந்தேகமும் போயிருக்கணும் இல்லையா? அப்ப ஏன் சங்கரர் ஒரு மாதிரி வியாக்கியானம் பண்றார், ஏன் எம்பெருமானார் வேற மாதிரி வியாக்கியானம் பண்றார், மத்வர் வந்து ஏன் வேற மாதிரி வியாக்கியானம் பண்றார்? இப்ப சந்தேகத்துக்கு இடமே கொடுக்காது அப்படின்னா சந்தேகம் இருக்கிறதுனாலதான் ஒவ்வொருத்தர் ஒரு விதமா வியாக்கியானம் பண்றா அப்படின்னு ஒரு வரணும் இல்லையா? அசந்திக்தம் அப்படின்றது சந்தேகத்துக்கு இடமே கொடுக்காதுன்னா பேயோட வியாக்கியானம் அதுல வந்தது. சரி, கோவிந்ததாச சுவாமி. இல்ல அடிஷமிக்கணும், வேணாம் இல்ல அடிஷமிக்கணும். ஒரே நிமிஷம், ஏன்னா கியூல இன்னும் நிறைய பேர் இருக்கா. ஸோ கியூல தான், கியூ வழியாக தான் சரியானது ஆர்டர். அடியன் சீதாராமன். நான் புரிஞ்சுக்கிட்டு இதுதான் அந்த ஜுரம்ங்கிறது. புதிஷ்டிகளாகட்டும், இந்த வேதத்தை ஒத்துக்கொள்ளாத ஒரு நாஸ்திகர்கள் இவர்களால் உருவாகிறது தான் இந்த, அதாவது முரண்பாடான கருத்து. கரெக்ட். அந்த வந்து இந்த மூலசூத்திரத்தை சொல்ல தஸ்மை. சரி, அப்படி பார்த்தோம்னா
அப்ப ஜுரம் வந்திருக்கு, சூத்திரத்துக்கு தான் ஜுரம் வந்திருக்கு. ஏன்னா சங்கரர் வந்து வேற மாதிரி வியாக்கியானம் பண்ணதுனாலதான் சூத்திரத்துக்கு ஜுரம் வந்திருக்கு, அந்தர் ஜுரமானது வந்திருக்கு, அது எம்பெருமானார் போக்குறாரு. அப்ப ஜுரத்துக்கு இடம் கொடுக்கறதுன்னா அசந்திக்தமா இல்லை அப்படின்னு தானே அர்த்தமாயிடுறது. சந்தேகத்துக்கு இடம் கொடுத்த அப்படின்னா அந்த ஜுரமே வந்திருக்கு அந்த சூத்திரத்துக்கு, சங்கரர் தப்பா வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இந்த சூத்திர லட்சணத்துல அசந்திக்தம் அப்படின்னா வாசுதேவன் சுவாமி தேவருக்கு என்ன தோன்றது? அப்படின்னு சுவாமி இதுல வந்து சூத்திரத்துல வந்து ஷார்ட் கமிங்ஸ் இல்ல சுவாமி. சோ பேசிக்கலா அவ மத ஸ்தாபித்ல அவ இன்டர்பிரட் அப்படி பண்ணிருக்கா. சோ அதனால எம்பெருமானார் வந்து மொத்தம் வேதத்துல இருக்கிறது சூத்திர சொல்றதுன்னா எதையும் வித்தியாசம் இல்லை அல்ல. வேதம் ஒண்ணு சொல்றதுன்னா இட் ஹஸ் a point to make. சோ அது வந்து கண்டிப்பா வர லிங்க் பண்ணி எல்லாம் கிளியரா எப்படி வேதம் என்ன சொல்ல வர்றதுக்கோ இன்க்ளூஷன்ஸ் அது சொல்லியிருக்காரு. அது வேதத்துல சரி, வேதத்துல வந்து அந்த மாதிரி இருக்கு. சூத்திரத்துல அசந்திக்தம் அப்படின்றது எக்ஸாக்டா என்ன நம்ம சொல்ல வரோம்? சூத்திரத்துல அசந்திக்தம் அப்படின்னா ஷார்ட் கமிங் இல்ல. என்ன விதமான ஷார்ட் கமிங்? என்ன விதமான ஷார்ட் கமிங் இல்ல சூத்திரத்துல? அது கம்ப்ளீட்டா வைக்காம இருக்கிறது இல்லாட்டாக்கா கம்ப்ளீட்டா இல்லாம இருக்கிறது. சரி, அது ஒரு நல்ல பாயிண்ட். சரி, ஒன்று வந்து கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதுதான் இப்போ கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிருக்கு இல்லையா? ராமானுஜர் வந்து வேற மாதிரி சொல்றார், சங்கரர் வேற மாதிரி சொல்றார். அவர் கன்ஃபியூஷன் ஆயிருக்காரு சங்கரர். நம்மளோட பட்சத்தை பார்த்தா சங்கரர் கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு, அவருடைய பட்சத்தை பார்த்தா ராமானுஜர் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு அவன் சொல்ல போறான். ஸோ கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணி இல்லையா சூத்திரம் கிரியேட் பண்ணல. அது அதை பர்சீவ் பண்ணவா அப்படி பண்ணியிருக்காரு. அது எப்படி சொல்ல முடியும்? சூத்திரம் பண்ணல அப்படின்றது எப்படி நம்ம சொல்ல முடியும்? யாராவது எதிரில் வந்து சங்கரருக்கோ ராமானுஜர் எதிரில் வந்து ஒரு குடம் இருக்கு அப்படின்னா அவன் அதுல வாதம் பண்ண போட்டு கிடையாது இல்லையா? அது ஒரு கிளியர் ஐடியா இருப்பான் எதிர் குடம் இருக்கு அப்படின்றது. ஸோ வாதம் மட்டும் அப்படின்னாலே அப்போ அது அந்த ஃபுல்லும் சந்தேகத்தை போட்டுது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் அசந்திக்தம் அப்படின்றது சூத்திரத்துல அது சொல்றது அம்சம் வந்தாச்சு. இந்த கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சூத்திரத்துல அப்படின்னு ஒண்ணு சொல்றேன். கம்ப்ளீட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே முதல் சூத்திரம் எடுத்துக்கோமே. நம்ம என்ன பார்த்தோம் முதல் சூத்திரத்துல? ஞாபகம் இருக்கா? அந்த சூத்திர அர்த்தம் போகும்போது அத்தியாகாரம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அத்தியாகாரம் ஞாபகம் இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னு ஆயிருக்கு சூத்திரத்துல. அது ஒண்ணு இருக்கு சூத்திரத்துல அங்கங்க. அது சூத்திரம் அந்த அத்தியாகாரன்றது ஒரு பெரிய தோஷம் கிடையாது. அது சாஸ்திரத்துல அது ரொம்ப சாஸ்திரம் டீப்பா போயிடுவோம், அது விட்டுருவோம் நம்ம. சரி, கோவிந்ததாச சுவாமி உங்களுக்கு என்ன தோன்றது? சூத்திரத்தினுடைய பர்பஸ் வந்து முரண்களை தவிர்த்துருக்காங்க. முரண் ஏதாவது ஒரு அதை தவிர்த்து கொடுக்குது. ஆனா முரண்கள் தவிர்த்த பிறகு கூட அந்த சூத்திர வாக்கியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு வேற வேற மாதிரியான தோணுது. ஒரு ஆச்சாரியருக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது வந்து சூத்திரத்தினுடைய அந்த முரண் தவிர்க்கிற விஷயத்த மக்கள யாரா இருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் முரண்பாடு தோணுது அப்படின்னா அந்த முரண்பாடு தீர்க்குதுங்கிறத ஒத்துறாங்க. எப்படி அப்படிங்கிறதுல அவங்களுக்கு வேற கருத்து இல்ல. ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் தான். ரெண்டுமே வந்து இப்போ முரண்பாடை தவிர்க்கிறது அப்படின்றதும் இந்த சூத்திரத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா அந்த சூத்திரத்தை கொண்டுதான் முரண்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த முரண்பாடையும் தவிர்க்கிறதுக்கு போக போறோம். இந்த முரண்பாடு என்ன, முரண்பாடு எப்படி தவிர்க்கிறது எல்லாமே சூத்திரத்தை தான் கொண்டு வரணும். சூத்திரத்தோட வியாக்கியானத்தை வச்சு நம்ம முரண்பாடை தவிர்க்க போகிறோம். ஏன்னா சங்கருடைய பாஷத்துல முரண்பாடே வேற மாதிரி இருக்கும். அவர் சொல்ற முரண்பாடு இந்த அதிகரணத்துல வேதவியாசர் சொல்ற முரண்பாடு இதுதான் அப்படின்னு ஒரு காட்டுவார். அந்த முரண்பாடை தவிர்க்கிறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு காட்டுவார். எம்பெருமான் வந்து வேற முரண்பாடை காட்டுவார். அந்த முரண்பாடை தவிர்க்கிறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு காட்டுவார். ஆகையினால சரி, இப்போ இது வந்து ஒரு மாதிரி ஒரு இந்த கேள்வி கூட நேர கிரந்தத்துல பதில் நான் சேவிச்சது கிடையாது. நான் படிச்சது வச்சு என்ன புரிஞ்சுருக்கேன்னு அதை சொல்றேன். அசந்திக்தம் அப்படிங்கிறது என்ன தாற்பயம் அப்படின்னா, சூத்திரத்தை பார்த்துட்டு அது ஒரு வாக்கியம் இல்லையா? ஒவ்வொரு சூத்திரமும் ஒரு வாக்கியம் தானே. வாக்கியத்தை பார்த்தோன்னே நமக்கு இனிஷியலா ஒரு போதம் வரும் இல்லையா? அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த வாக்கியத்தை கூட நம்ம இன்னர் மீனிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வாக்கியத்தினால இன்னொன்று என்ன கிடைக்க போறது அப்படின்னு. உதாரணத்துக்கு சாஸ்திரத்துல
பிரசித்தமான ஒரு உதாரணம் சொல்லுவோம். தேவதத்த அப்பீனோ தேவதத்தா திவான புங்கே அப்படின்னு. தேவதத்தன் பருத்திருக்கிற தேவதத்தன் காலையில் சாப்பிட மாட்டான். எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? இது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பருத்திருக்கிற தேவதத்தன் காலையில் சாப்பிட மாட்டான், இதுவரை தான் சூத்திரம். சரி, இது எதுக்காக சொல்றாரு? இப்போ என்ன சொல்ல வர்றாரு? ஒரு தேவதத்தனுக்கு ஏதாவது ரோகம் இருக்கா, வியாதி இருக்காரோ, இல்லாட்டி ராத்திரி சாப்பிடுவான் அப்படின்னு சொல்ல வர்றாரா? அதுக்கு மேல நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அதுதான் முதல் ஸ்டெப்ல வந்து சூத்திரம் பார்த்த உடனே தேவதத்தன் ஆகாயத்திலே பறக்கின்றான். என்னன்னு புரியாது இல்லையா? என்ன சொல்றது இந்த வாக்கியம்? இல்லாட்டி தேவதத்தன் வந்து தன்னுடைய துணிய நெருப்பால நினைக்கிறான் அப்படின்றது இதான் அக்னினா செஞ்சது அப்படின்னு சொல்லும் சாஸ்திரமானது. நெருப்பால நினைக்கிறான் துணிய, எங்கேயாவது ஒக்குமா? உண்மையா புரியல இல்லையா? அந்த வாக்கியமே என்ன சொல்றதுன்னு புரியல. இந்த மாதிரி குறைபாடு சூத்திரத்துல இருக்காது. எந்த இது எடுத்தாலும் ஒரு அக்ஷரம் எடுத்தாலும் இது வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கறதாக இனிஷியல் போதம் அது வரல அப்படின்ற மாதிரி சூத்திரம் இருக்காது. அதுல கிளியரா தான். அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி சரி இது எதுக்காக இது சொல்றதுனால நமக்கு வேற என்ன கிடைக்க போகுது அப்படின்னு இன்னர் மீனிங் நம்ம அனலைஸ் பண்ண பொழுது அப்போ ஒவ்வொரு ஆச்சாரியாலும் ஒவ்வொரு இடமா அனலைஸ் பண்றா. சுவாமி, ஒரே ஒரு டவுட். இந்த அத்தியாகாரம்க்கு வந்து மீனிங் ஒமிஷன் போட்டிருக்கு ஒரு 2 இடத்துல. பட் நம்ம எடுத்துக்கிற மீனிங் அட்ஜஸ்ட் இல்லையா? வெறும் கமிஷன் மட்டும் தான், ஒமிஷனே கிடையாது. அடிஷன் தான். அத்தியாகாரம் வெறும் அடிஷன் மட்டும் தான். ஒமிட் பண்றதுன்னு சூத்திரத்தை வரவே வராது. இருக்கிறத நம்ம ஒமிட் பண்ணாலும் சரியா கம்ப்ளீட் பண்றது. ஓகே. இல்ல 2 இடத்துல பார்த்தேன் அத்தியாகாரம் மீனிங் ஒமிஷன் தான் போயிட்டு இருந்தது, அதனாலதான். இல்ல அத்தியாகாரம் ஒமிஷன்லாம் இருக்காது. அத்தியாகாரம்னா இந்த வாக்கியத்துல வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நம்ம இன்னொரு சொல்லி எடுத்துட்டு போகணும். அத்தியாகாரம் அப்படின்றது அத்தியாகாரம்னா வைக்கிறதுன்னு அர்த்தமா இருக்கும். டிக்ஷனரியை பார்த்தோம்னா அத்தியாகாரம் அப்படிங்கிறது வந்து வைக்கிறது அப்படின்றதான் அர்த்தமா இருக்கும். சாஸ்திரத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா சுவாமி இது அத்தியாகாரம் அத்தியாவசியம் 2 ஒண்ணா? அத்தியாகாரம் அப்புறம் அத்தியாவசாயம் அத்தியாவசாயம் அப்படின்றது வந்து மனசு ஒரு உறுதிப்பாடு. அத்தியாவசாயா அப்படின்னு அத்தியாகாரம்ன்றது வேற. அத்தியாரம்னா வைக்கிறது. டிக்ஷனரியில என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா அத்தியாரா அப்படின்னா ஆடிங் அ வேர்ட் ஒரு வேர்ட்ஸ் டு கம்ப்ளீட் அ சென்டென்ஸ் அப்படிதான் போட்டிருக்கு டிக்ஷனரியில. சாஸ்திரத்துல அதேதான் அத்தியாரா அப்படின்றது. கீதாமாமி ஏதாவது சொல்றீங்க? இப்போ நீங்க சொல்றது வச்சுட்டு நான் இந்த மாதிரி சொல்லலாமா? பூர்வ பட்சத்தில் சந்தேகம் இருக்காது, சித்தாந்தத்தில் சந்தேகம் இருக்கும்னு சொல்லலாமா? சொல்லலாம், அப்படி சொல்லலாம். பூர்வ பட்சத்துல என்ன ஆகும்னா என்ன ஆகும்? பூர்வபக்ஷம் தான் அதுதான். சந்தேகம் வந்த அப்புறம் யார் ஒரு பட்சத்தை எடுக்கிறோம் அதான் பூர்வபக்ஷம். அதை தள்ளிட்டு கடைசியை ஒரு நிச்சயமா அவனை சொல்றோம் அதான் சித்தாந்தம் அப்படி சொல்லலாமே தாராளமா. ஒரு சூத்திரத்தை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நிச்சயமான அர்த்தத்துக்கு கடைசியில வரோம் சொல்லலாமே. அடுத்தது பூர்வபக்ஷத்துல வந்து சந்தேகம் இருக்கு, சித்தாந்தத்துல ஒரு நிச்சயம் இருக்கு. சந்தேகம் முன்னாடி இருக்குது இதையும் எடுத்துக்கலாம். பூர்வபக்ஷத்து சந்தேகம் இல்ல, பூர்வபக்ஷத்து சந்தேகம் சொல்ல முடியாது. அது அவன் என்ன அவன் சரி நினைக்கிறானோ அது சொல்றான், அவ்வளவுதான். சரி, ஆமா. ஸ்ரீதரன் சுவாமி சொன்னது புரிஞ்சுதா? பூர்வபக்ஷத்தையும் சந்தேகம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கிளியரா தான் இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் இதான் கரெக்ட் அப்படின்னு அவன் இருக்கான். இந்த சந்தேகம் அப்படி யாருக்கு வரும் அப்படின்னா வெளியாண்டு ஒருத்தன் பாக்குறானே அவனுக்கு தான் சந்தேகம். வாதி ஒண்ணு சொல்றான், பிரதிவாதி ஒண்ணு சொல்றான். எது சரி அப்படின்னு வெளியிருக்கு ஒன்று சந்தேகமா. முதல்ல வந்து அவன் வாதியினுடைய பட்சத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் யோசிச்சு பிரதிவாதி சித்தாந்தியுடைய பட்சத்துக்கு வரான். அபாத பிரதீதி ஏற்படுறது கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூர்வபக்ஷம் சித்தாந்தம். ஆமா, எல்லா வாக்கியத்தையும் ஆபாத பிரதீதி தான். அப்படி மொத்த வேதத்துக்கும் ஆபாத பிரதீதி அப்படின்னு ஒன்று பார்த்தோமோ அந்த முதல் சூத்திரத்துல. அதே போல ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்போ ஆகாஷ அதிகரணம் அப்படின்னு இடத்துல அங்க சாந்தோக்கிய உபநிஷத்தை பார்த்தோம்னா
மேலெழுந்த வாரியா பார்த்த உடனே இங்க ஆகாசம் தான் சொல்லப்படுறது, பஞ்ச பூதங்கள்ல ஒன்னான ஆகாசம் தான் சொல்லப்படுறது அப்படின்னு நான் பார்த்த பிரதீதி, மேலெழுந்த வாரியான பிரதீதி. அப்புறம் விசாரம் பண்ணோம்னா இல்ல இங்க ஆகாசம் தான் சொல்லப்படல, பிரம்மம் தான் சொல்லப்படுறது அப்படின்னு சித்தாந்தம். அதுதான் எல்லா அதிகரணத்துக்கும் விஷயம். சுவாமி சந்தேகம் அடியே, இந்த பூர்வபக்ஷமும் ஒரு சூத்திரம் தானே? எப்படி எல்லாமே சூத்திரம் தான், பிரம்மசூத்திரத்துல சூத்திரமா தான் இருக்கு, பூர்வபக்ஷமும் சூத்திரமா தான் சொல்லியிருக்கு. அதுக்கும் இந்த ஜெனரல் ரூல் அசந்திக்தம்னு சொல்லணும் இல்லையா? அதுக்கும் அதையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பு உண்டு இல்லையா? அப்படி இல்லை. இப்போ கிருஷ்ணன் சாமி கேட்டது வந்து இப்போ பூர்வபக்ஷமும் சூத்திரத்துல இருக்கா அப்படின்னு. இதுல வந்து இன்னொரு விஷயமா சொல்லியிருக்கேன், எல்லா பூர்வபக்ஷமும் சூத்திரத்துலலாம் இருக்காது. முதல் ஜிக்ஞாசாதிகரணம் இருக்கு இல்லையா, அதுல என்ன ஒரே ஒரு சூத்திரம் தான் இருக்குன்னு பார்த்து, அந்த ஒரே ஒரு சூத்திரம் ஒரு சித்தாந்தம் மட்டும்தான். பூர்வபக்ஷத்தை வருவித்துக் கொள்ளணும் நம்மளே, பெருமானாலே வருவித்துக் கொள்றாரு இதுதான் பூர்வபக்ஷமா இருக்கும் அப்படின்னு. ஆனா சில இடத்துல பூர்வபக்ஷத்தையும் சூத்திரமே பண்ணியிருப்பார் வேதவியாசம். சூத்திரமா இருக்கு, பூர்வபக்ஷ சூத்திரமே இருக்கு அப்படின்னா அது அசந்திக்தம்னு எப்படி சொல்ல முடியும்? பூர்வபக்ஷத்துல வந்து சந்தேகம் இல்லையா அப்படின்னா, சந்தேகம் வேற, தப்பான எண்ணம் அப்படின்றது வேற. இப்ப எதிரில திருடன் இருக்கான் அப்படின்னு ஒருத்தன் நிச்சயமே பண்ணிட்டான், திருடன் கிடையாது, எதிரில இருக்கிறது வந்து வெறும் ஒரு தூணு தான். ஆனா அவன் என்ன நிச்சயம் பண்ணிட்டான், எதிரில திருடன் இருக்கான் அப்படின்னு. இது சந்தேகமா? இது சந்தேகம் கிடையாது, ஆனா தப்பான ஞானம். சந்தேகத்துக்கும் தப்பான ஞானத்துக்கும் வேறுபாடு உண்டு, பிரம்மத்துக்கும் சந்தேகத்துக்கும் வேறுபாடு உண்டு. ஆக பூர்வபக்ஷ சூத்திரமா இருந்தா கூட அது என்ன பண்ணணும்னா தெள்ள தெளிவா தெரிவிச்சிடும். என்னத்தை தெரிவிக்கும் அப்படின்னா தப்பான அர்த்தத்தை தெரிவிக்கும், அங்கேயும் சந்தேகம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா வேதவியாசர் வந்து பூர்வபக்ஷத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னு அப்புறம் தெரிஞ்சுக்கோம். இப்ப என்ன தாற்பயம்னா எந்த சூத்திரத்தை பார்த்தாலும் இது என்னது தலையும் புரியல காலும் புரியல, ரொம்ப சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு வாக்கியமா இருக்கு. நான் சொன்ன மாதிரிதான், நெருப்பால துணியை நனைச்சான் அப்படின்னா யாருக்கு என்ன புரியும்? அந்த மாதிரி சூத்திரம் இருக்காது. ஒரு இச்சைத்து கூட வந்து எல்லாமே சரியா அமைஞ்சிருக்கும், பார்த்தோன்னே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்றதுலாம் விவாதம். சரி, வினத்த விவிஜ அப்படின்ற ரெண்டுத்தினுடைய பொருள் என்ன? வினத்த விவிஜ இது வந்து தயவுசெய்து எல்லாரும் வியூ பண்ணிட்டு ராதா மாமியா என்ன சொல்லியாச்சு. சரி ராதா மாமி சொல்லுங்க, வினத்த விவிஜ. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு பாக்குறேன். சரி சுவாமி, அடி என்ன? ஆனா ஏற்கனவே சொன்னவாதான் கை தூக்குறேன், நீங்களே சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க ராதா மாமி. வினத்த விவிஜ பல்வகையாக வினத்த, பல்வகையாக வணங்கினவர், வணக்கங்களை ஏற்றவர். வினத்த பல்வகையான வணங்கினவர், பல்வகையாலும் வணங்கினவர். விவித்த வந்து வணங்கினவர்கள் பல்வேறு விதம். நீங்க ரெண்டு கரெக்டா சொல்லிட்டீங்க, ரெண்டு பன்மை சொல்லிட்டீங்க, ரெண்டு பன்மை உண்டு அப்படின்னு. ஆனா அந்த பன்மை எங்க அப்படின்றது சரியா சொல்லணும். ஒண்ணு சரியா சொல்லிட்டீங்க, பல்வேறு பல வணங்கினவர்கள் பல உள்ளனர் அப்படின்னு. பல்வகையான வணக்கங்கள். சரி சரி, பல்வகையான வணக்கங்கள். கீதாமாவே நீங்க ஹேண்ட ரைஸ் பண்ணிட்டு பதில் சொல்லுங்க, ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். பதில் சொல்றவங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஒண்ணும் இல்லை, பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சரி, ஆனா கரெக்டா பக்தி. ஆமா சரி. இப்ப வணக்கங்கள் பல, வணங்கினவர்களும் பல. வீணாக்க அப்படிங்கிறது என்ன தெரிவிக்கிறது அப்படின்னா வணங்கினவர்கள் பலராக இருப்பார்கள் அப்படின்னு. இதுல கீதாமல் கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்களேன், வேற ஒரு கேள்வி கேட்க போறேன் இதுல சம்பந்தப்பட்டதாக. வினத் அப்படின்றது என்ன பார்த்தோம் அப்படின்னா வணங்கினவர்கள் பலர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. என்ன அப்படி பன்மை வணங்கினவர்கள் இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பன்மை? நிறைய பிரகாரங்கள், நிறைய விதங்கள் இருக்கு. என்ன அந்த பன்மை வணங்கினவர்கள் சொல்லப்பட்ட பன்மை? வைஷ்ணவா வைஷ்ணவா ஒரே ஒரு அடியன் சுமித்ராமாமி.
ಭಕ್ತಿ ಅಥವಾ ಪ್ರಪತ್ತಿ ಮೂಲಕ ವೇಟ್ பண்ண இல்ல, நான் கேட்ட கேள்வி என்னன்னா, வணங்கினவர்கள் பல, அவர்களிடத்துல என்ன வேதம்? அப்படியே ரங்கசாமி சுவாமி. வைஷ்ணவா அது மாதிரி பல வர்ணத்தவாள். சரி, வணங்கினவர்கள். வணக்கங்கள்ங்கிறதுல 32 வித்யை வணங்குதல். சரி, அது அடுத்த கேள்வியா கேட்கணும்னு வச்சிருந்தேன். சரி, 32 வித்தைகள் வணக்கத்துல பண்ணது 32 வித்தைகள். அது வணங்கினவர்கள்ல இன்னொரு வேதம் சொன்ன மாதிரி ஞாபகம். சரி, யாரு அடுத்த கியூல சுமதி மாமி இருக்கா? தேவர்கள் மனுஷர்கள்னு வணங்கியவர்கள் பலரா அந்த மாதிரி. ஆமா, சரி. கீதா மாமி சொன்னது சரி, கொஞ்சம் கேட்டுது. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலான்னு பாக்குறேன். சுமதி மாமி சொல்லுங்க, நீங்க தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, சொல்லுங்க. இன்னொரு வேதம் இருக்கு வினத்த அப்படிங்கிற இடத்துல. மனுஷர்கள் தேவர்கள். சரி, அதான் மனுஷர்கள் தேவர்கள் தான் கீதா மாமி சொன்னாங்க. விலங்கு கஜேந்திரன் கூட பக்தி பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி. அது சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையே. தேவ மனுஷர்கள் சொன்ன மாதிரி ஞாபகம். ஏன்னா அதான் ஆச்சாரியெல்லாம் சாதிச்சிருக்க. தேவ மனுஷர்கள் விலங்கு பத்தி சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையே. சொன்னேன்னா ஆச்சாரியர்கள் சாதிச்சவனே ஞாபகம் இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு வருது, ஆசிரியப்பவர்கள் யாரா இருந்தாலும் எந்த ஜீவாத்மாவா இருந்தாலும் அவர் முக்தி கொடுப்பார்ன்ற விஷயத்துல சொல்லிடும். ஏன்னா இங்க வினத்தன்னு சொல்லியிருக்க மாட்டேன்னு தோன்றது. அங்கதான் அது அங்கதான் பிராத்த ரக்ஷைக்கு தீட்சை அப்படின்னு பிராத்த அப்படின்னு அந்த தன்னுடைய சம்பந்தப்பட்ட கூட்டம். ஏன் சொல்ல முடியாது, இதுவும் ஸ்ரீபாஷத்தை வரக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா மனுஷர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் பிரம்ம தடையில. ஸ்ரீபாஷத்தை சொல்றேன் பக்தி யோகத்தை வச்சு. ஏன்னா இது பண்ணனா மனுஷர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தேவர்களுக்கு அதிகாரம் உண்டா, அவர்களால் பண்ண முடியுமா அப்படின்னா தேவர்கள் தாராளமா பண்ணலாமே அப்படின்னு மேல முதல் அத்தியாயம் 3வது பாதத்துல விசாரணை வரப்போகுது. அதனால விலங்கினங்களுக்கெல்லாம் விலங்குகளுக்கெல்லாம் பக்தி யோகத்துல அதிகாரம் கிடையாது. சரி, வினத்த விவிதாச்சு. விவிதக்கு ரங்கசுவாமி சொல்லியாச்சு. பக்தி பிரபத்திகள், அதுலேயே பக்தியிலே 32 வித்தியைகள் இருக்கு. இதெல்லாம் இவ்வளோ வேதங்கள் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் சட்டுன்னு முடிச்சுக்கலாம், ஒரு மணி நேரம் ஆயிருக்கு. சரி, 4 அத்தியாயத்தினுடைய அப்படி வச்சுக்கோமா. 4 அத்தியாயத்தினுடைய சரி, முதல் அத்தியாயத்தினுடைய அர்த்தம் என்ன, அதாவது என்ன பெயர் இருக்கு, அதுக்கு என்ன தாற்பயம் என்ன முதல் அத்தியாயத்துக்கு? சரி சுவாமி, சித்தாராம் சுவாமி சரியா? சரி, யாரு? கிருஷ்ணன் சுவாமி, கோவிந்தராச சுவாமி. சரி, கிருஷ்ணன் சுவாமி இவர் ஒரு அம்சம் சொல்லலாம். சமன்வய அதிகாரம் வேதத்தின் வாக்கியங்களை பொருத்தி அதுக்கு பிரம்மன் தான் ஜகத்காரணம் என்று சாதிக்கிறது. ஆமா ஆமா, சமன்வய அத்தியாயம் அதிகாரம், சமன்வய அத்தியாயம். ஜெகத்காரணம் என்ன அப்படின்னு சொல்ற வேத வாக்கியங்கள் எல்லாம் எங்க அன்வயிக்கிறது, எங்க போய் சேர்றது அப்படின்னா பிரம்மத்துல போய் சேர்றது. அப்படின்னு என்ன தாத்பரியம்? பிரம்மம் தான் ஜெகத்துக்கு காரணம், எல்லாமே ஜெகத்துக்கு காரணமாக பிரம்மத்தை தான் சொல்றது அப்படின்னு. சரி, இது அடுத்தது 2வது அத்தியாயம். சரி, கோ. வேற யாரும் ஏன் கை தூக்க மாட்டேங்கிறாங்க? வேற யாரும் அவிரோத அத்தியாயம். சரி, ரங்கராஜன் சுவாமி அடியே பெங்களூர். அவிரோத அத்தியாயம் என்ன சொல்லியிருக்குன்னா, எம்பெருமானோட லீலை தான் இது. எம்பெருமானோட லீலை தான் இந்த ஜகத்தை கிரியேட் பண்றது. ஏன்னா ஜகத் காரணம் பெருமானோட லீலை தான், எம்பெருமானோட லீலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவிரோத அத்தியாயம். ஆமா, ஆனா இது ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. எம்பெருமானுடைய லீலை தான் ஜெகத் சிருஷ்டின்றது லீலை தான் அப்படின்றது.
பெருமான் வந்து அவாப்த சமஸ்த காமனா இருந்து இருக்கும்போது ஏன் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு லீலை தான் அப்படின்னு சொல்லி இதுதான் விரோதம். விரோதம் வந்ததை போக்குற அவிரோத அத்தியாயம். என்ன விரோதம் வந்தது? அவாப்த சமஸ்த காமன் எதுக்கு உலகத்தை படைக்க போறான் அப்படின்னு கேள்வி பண்ண அந்த விரோதத்தை போக்குற லீலையா படைக்கிறான் பெருமான் அப்படின்னு சொல்றது அவிரோத அத்தியாயம். இதுல இது ஒரு விரோதம் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஆகாச விஷயத்துல ஆத்மா விஷயத்துல விரோதம் மேல வரும். நம்ம ஒவ்வொரு அதிகரணத்தை பார்க்கும்போது பார்க்கலாம். சரி, மூன்றாவது அத்தியாயம். அடியன் சுவாமி, எனக்கு ஆக்சுவலாக இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அடியன், அதாவது நீங்கள் வந்து லீலையாக பண்ணுற நம்மளை ஜகத்தில் படைச்சு கர்மம் பண்ண வச்சு பாப்பங்களை கழிக்க வச்சு அதன் மூலமாக விரோதத்தை நீக்கிறார். அப்படியே கரெக்டாக புரிஞ்சுட்டது? அப்படி கிடையாது. நம்மளுடைய விரோதியை நீக்கிறது பற்றி தான் இருக்கு. வேதவியாசர் முதல் அத்தியாயத்துல சொன்ன அர்த்தத்துக்கு விரோதம் வருது. நம்மளுடைய விரோதி கிடையாது. திருவாய்மொழியில போல அர்த்த பஞ்சகத்தில் இருக்கக்கூடிய விரோதி சொருப்பம் ஒண்ணு, நமக்கு இருக்கக்கூடிய விரோதி அந்த விரோதம் கிடையாது. முதல் அத்தியாயத்துல வேதவியாசர் சொன்னதுக்கு விரோதம் வருது, ஆக்ஷேபம் வருது. அவாப்த சமஸ்தகாவன் இப்படி லோகத்தை படைப்பான் அப்படின்னு ஒரு விரோதம் வர அதை போக்குற அந்த விரோதம். சரி சுவாமி, புரியல. சரி அடியேன், இப்ப புரிஞ்சது இல்லையா? நம்மளோட விரோதம் கிடையாது, வேதவியாசம் சொன்னதுக்கு விரோதம். சரி சுவாமி. சரி, இப்போ 3, 4, 8 இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு 3 யார் சொல்ல போறா? சாதன அத்தியாயம். சுமித்ராமன் சொல்லிட்டுதா? சரி, சாதனத்தம் சொல்றது சாதன அத்தியாயம் அப்படின்றது. சரி, இந்த ஸ்ரீபாஷ்யத்துல சாதனம் அப்படின்றது முக்கியமா என்ன சொல்லப்படுறது? என்ன சாதனம்? பக்தி. நம்மள எப்படி பூஜை பெருமாளை பக்தி தான் சாதனம். கைங்கரியோ பக்தி பக்தி சாதனம். சுத்தாமணி சொன்னா பக்தி தான் சாதனம் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல முக்கியமா பக்தி தான் சாதனம் அப்படின்னு இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு. இருக்கட்டும், பக்தியா தான் முக்கியமா சொல்லப்படுறது சாதனமா. சரி, 4வது அத்தியாயம் பலாத்தியாயம். சரி, என்ன பலம்? மோட்சத்துல பகவத் அனுபவம். இன்னும் சரியா சொல்லணும், பலன். வேதாந்தத்துல சொல்லப்படுற பலன் மோட்சம் தான். மோட்சம்னா என்னது? அங்க போய் பெருமாளை அடைந்து அங்க கைங்கரிய பிராப்தி, கைங்கரியம் பண்றது. கைங்கரியம் அப்படின்றதுலாம் ஸ்ரீபாஷ்யத்துல வராது. கைங்கரியம்னா ஸ்ரீபாஷ்யத்துல வராது. ஸ்ரீபாஷ்யத்தோட நிற்கும் அப்படின்னா, வேதாந்த மெத்தோட நிற்கும் அப்படின்னா பிரம்ம அனுபவத்தோட நின்றுடும். அனுபவஜனித பிரீத்தி காரித கைங்கரியம் ரகசியத்துல, வேதாந்த தாத்பரியமான ரகசியத்துலதான் அந்த விஷயங்கள்லாம். வேதாந்தம் வந்து சரி, அனுபவம் அப்படின்றது நம்ம 2 திக்கம் பார்க்கணும் இல்லையா? 3, 4 என்ன திக்கம்? விஷயி திக்கம். விஷயி திக்கம். சரி, 3 என்ன விஷயி? பக்தி ஞானம். 3 வந்து பக்தி ஆகிற ஞானம். ஏன்னா பக்தி ஞானம் தான். பக்தி ஞான விசேஷம். பக்தி ஒரு ஞானம் தான். விஷயி அப்படின்னாலே ஞானமோ இல்லாட்டி இச்சையோ இல்லாட்டி பிரயத்னம், முயற்சி. நமக்கு வேண்டியது ஞானம் மட்டும்தான். அப்ப என்ன விஷயி சொல்லப்படுறது? 3ல பக்தி ஆகிற ஞானம் அப்படின்றது சொல்லப்படுறது. சரி, 4ல அனுபவம். அடியே அனுபவம். ஏன்னா அனுபவம் அப்படின்றது ஒரு ஞானம் தான். நமக்கு வேண்டியது எதிரில் இருக்கு அப்படின்றது அனுபவம். அதான் நமக்கு ஆனந்தம். ஆக இப்ப இங்க கைங்கரியமே வரல பார்த்தீங்களா? 4வது விஷயி அப்படின்னா என்ன பார்க்கணும்? நம்ம அனுபவம், பிரம்மத்தினுடைய அனுபவம், அதோட வேதாந்தம் நிற்கிறோம். அது கூட ரகசியத்துலதான் அனுபவம் ஜனித்த பிரீத்தி காரித்த கைங்கரியம். சுவாமி, முதல்ல சொல்லும்போது மோட்சத்துல பகவத் அனுபவம் தான் சொன்னேன். அது நீங்க ஃபர்தரான்னு கேட்கவும் சரி கைங்கரியம் சொல்லிட்டேன். அந்த மோட்சமா என்ன? இந்த மோட்சமா என்ன அப்படின்னா, மோட்சம்னா முக்கியமான அர்த்தம் என்ன? விடுதலை அப்படின்றது தான். கர்மத்திலேருந்து விடுதலை, அதான் மோக்ஷா முக்தி அப்படின்றது தான். அந்த முக்தினா ஆனந்தம், அது அர்த்தம். அந்த மோக்ஷா அப்படின்னா விடுதலை. விடுவிக்கப்பட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்தது ஸ்டேட் என்ன? விடுவிச்ச பிறகு என்ன ஸ்டேட் அப்படின்னா அனுபவம் அப்படின்றது தான். சரி, அப்போ சாந்தி தீபம் எடுத்து அப்போ கூட சேர்த்து அந்த தீபமும் பார்த்துடலாம். விஷய தீபம் பார்த்தா போல விஷய தீபமும் பார்த்துடலாம். விஷய தீபம்னு ஏன் பெயர்?
ஒரு விஷயத்தை அறிகிறோம், அதில் பகவானை பற்றி அறிகிறோம். சரி சரி சரி. விஷயம் அப்படின்றது விஷயம் வச்சுதான் பார்க்கணும். விஷயம் அப்படின்னா ஞானத்துக்கு விஷயம் அப்படின்றது தான். இங்க 3-4 நம்ம பார்த்தோம் இல்லையா? ஞானம், பக்தி ஆகிற ஞானம் அப்படின்னு பார்த்தோம். யார் இடத்துல பக்தி, ஞானம் யாரை பற்றின பக்தி, யாரை பற்றின ஞானம், அது அவன் தான் விஷயம். அதே போல 4வதுல விஷயி அனுபவம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அங்கேயும் அதேதான் கேள்வி வரும், யாரை பற்றின அனுபவம் அப்படின்னு. அவன் தான் விஷயம். ரெண்டுத்துக்குமே விஷயம் அந்த எம்பெருமான் தான், பிரம்மம் தான். முதல்ல சொல்லப்படுறது அந்த பிரம்மத்தை பத்தி தானே, ஜெகத் காரணமாகிற வஸ்து தானே சொல்லப்படுறது. 2வது அத்தியாயம் விரோத அத்தியாயம், விரோதத்தை போக்குறது. அது முதல் அத்தியாயத்துக்கு அனுகுணமாக விசேஷமாக இருக்கு. அப்போ 1-2 சேர்த்து என்ன பண்றது, ஜெகத் காரணமாகிற வஸ்து, அதை பற்றின பக்தி, அதை பற்றின அனுபவம் 3-4. முதல் விஷயம், அப்புறம் விஷயி. அத சரி, அநேகமா அப்போ எல்லாம் அதை ஞாபகம் இருக்கோ. அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், சாஸ்திர யோனித்வாதிகரணம் எப்படி இருந்தது, சாஸ்திர யோனித்வாதிகரணம் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம். எல்லா சித்த சாதனம், சோபாதிகத்துவம் இதெல்லாம் புரிஞ்சுதா? அனுமான பிரயோகம் அநேகமா புரிஞ்சுன்னு வச்சுக்கலாமா? புரிஞ்சது இல்லையா? ஒரு 2 தடவை கேட்கணும் நினைக்கிறேன். சரி சரி. அப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாஸ்திர யோனித்வாதிகரணத்தை வச்சுக்கலாம். சாஸ்திர யோனித்வாதிகரணத்தை வச்சுட்டு கொஞ்சம் சமயம் இருந்ததுன்னா என்ன அடுத்தது, இப்போ நம்பளே ஆயிடுச்சுன்னா ஆச்சார ஹிருதயத்துல இருக்கு நாயனாருடைய அனுபவம். அதே 2 பாகம் இருக்கு. அது என்ன ஞாபகம் இருக்கா? நாயனாருடைய அனுபவத்துல மட்டும் 2 பாகம் பார்த்தோம். ஒவ்வொரு 10க்கும் 2 குணங்கள், நிலை அவரோட நிலை அடியே தசை நிலை. சரி, அப்போ என்ன சமயம் கிடைக்கிறதோ ஒவ்வொரு குணம் அப்படின்னு சுலபமா பார்த்துக்கலாம்னு தோன்றது. ஒரு சமயம் இருந்ததுன்னா ஆழ்வாருடைய நிலையை பத்தியும் அந்த டிஸ்கஷனை பார்க்கலாம். முக்கியமா சாஸ்திர யோனித்வாதிகரணம் ஆரம்பத்தில் வச்சுக்கலாம். சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சுவாமி அடியன் ராமன் அடியன் சுவாமி. இப்போ இந்த ரொம்ப கேட்டதுல இந்த அசந்திக்தம் கேட்டது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா அது அசந்திக்கணும் சந்தேகம் வராது அப்படின்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தோம். அது எப்படி அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன் பார்ட் நல்லா இருந்தது. இது அந்த மாதிரி கொஞ்சம் ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே கொஞ்சம் ஆழமா ஏதாவது விஷயங்கள் இருந்துன்னா அது அப்போ கேள்வி கேட்டா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது சௌரியமா இருக்கும். இல்லைன்னா மேலே சிலது புரிஞ்சுட்டு அது அப்போ புரிஞ்சுக்கிட்டுன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இன்டெப்த் மீனிங் இருக்குன்றது டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நல்லா தெரியுது. இந்த காரிதா புத்தி அப்படின்றதுலாம் கூட ஏதாவது அடுத்தது நம்ம ஜிக்ஞாசாதிகரணம் பார்க்கும் பொழுது இப்போ ஏன்னா உங்களுக்கு முதல் தடவை பார்க்கறதுக்காக இப்போ 2வது தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல ஒரு கிளியரா ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம காரிதா புத்தி அப்படின்றதுலாம் சில கேள்விகள்லாம் வரும். அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம் ஜிக்ஞாசாதிகரணம் டிஸ்கஷன் மறுபடியும் பண்ணும் பொழுது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம 8:15 ஆரம்பிச்சுக்கலாம்னு தோன்றது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா கூட ரொம்ப லேட் ஆயிடுது. 9:15 ரொம்ப லேட் ஆயிடுது. 8:15 ஆரம்பிச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா கூட 9:30 முடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8:15 இப்படி மெசேஜ் அனுப்புறேன். 8:15 தெரிஞ்சுக்கலாம். சரி, அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய
சொல்லுங்க.